இருட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பாரு. அதுதான், அதாவது சாவி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை, திறக்க ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் திறந்த சாவிக்கும் பூட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் திறந்துச்சு. ஆனால் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிருந்தோம், வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபேமிலிலாம் ஒன்றா வர வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகல. போன வாட்டி நாங்கள் லேட்டாக தான் பண்ணோம்ல. ஆமாம், போன வாட்டி லேட்டு தான். ஆமாம், இந்த வாட்டி சரி இன்னைக்கு தவறவே விடக்கூடாது சொல்லி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னும் வந்து வாங்கணும் ஒரு சில பொருள்லாம், வரும்போதே கொஞ்சம் வாங்குறதுலாம் வாங்கிட்டோம். ஆமாம், இந்த வருஷம் வாங்குறோம். அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், என்ன பண்ணுவோம்? அப்பயும் வந்து தான் வாங்கிட்டு போகணும். இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சரி போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம அதெல்லாம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நம்ம ஏம்ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. எந்த வருஷமும் சரி சத்யால வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை பர்த்டே எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது. ஆனால் அவங்களோட மேரேஜ் இது வெட்டிங் டே மட்டும் செலிப்ரேட் பண்ண மட்டும் வருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிருந்தோம், வந்திருக்காங்க. ஸோ ஜாலியாக வந்து போக போகுது. இன்னும் கூட்டம் பெருசாகும், பார்க்கலாம். ஹேமஸ்ரீ ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய், கை தூக்குது. ஹாய் சொல்லு. ஹாய். பார்க்கலாம். இன்னும் சாப்பாடுலாம் வந்து செய்யல. அம்மா ஃபோக்கஸ் காட்டணும். ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஓகே, அந்த கட்டுற ஆள் வேணும், வயிறு வேணும். மாமா கட்டுவாங்க. என்ன ராணுவ கதை பேசுறீங்க எல்லாரும்? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் வரவே கூடாது. எங்க இருக்கிற கதை எங்க ஓடும். எல்லா கும்பலா சேர்ந்து ஒரு ஹாய் போடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சத்யா ரொம்ப நாள் இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல செலிப்ரேட் பண்றதுல நீ வருது. ஆனா அவங்களோட நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அவங்களோட வெட்டிங்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது தான் வருவாங்க. சோ ஜாலியா போகும். இந்த வருஷம் எங்களுக்கு வெட்டிங் வந்துட்டு இருக்குது. வந்துன்னு இருக்கா? எந்த பஸ்ல வருது? எனக்கு எங்க சித்திக்கு ஒரே நாள் வெட்டிங் டே. இந்த வெட்டிங் டே எங்க நடக்கும்னா பாண்டிச்சேரியில நடக்கும். ஏன் இங்க இல்லையா? நடக்காது. சரி சரி சரண்யா, சரி விடு. அம்மா அடிச்சிட்டியா அம்மா நீ? ஆமா, ரொம்ப நாள் சென்று வந்தாங்க இல்லையா, அதனால வந்து அடிச்சு பார்த்தேன், அதனால வந்து அழுவுறேன். அடிச்சு பார்த்தேன், சும்மா விளையாட்டு கடிச்சு ஏன் சரி அழுவுற? கண்ணீர் வருதுன்றது. அங்க போய் அங்க அரியுதுன்னு போய் என் கண்ணுக்கு தண்ணி வந்து பக்கத்துல இருந்தா நெடி ஏறதான் சார் செய்யும். நான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். இங்க ஒரே ஆள் வெட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா ஜெயா ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஓ, சுத்தி வீடியோ எடுக்கிறேன், அது போதாதா? போதும், இப்ப வீடியோ எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? நீ பார்க்க தானே போற. ஆளுக்கு ஒரு வேலையா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்து வந்து பாத்தீங்கன்னா பெருமை வந்து இஞ்செல்லாம் நறுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. வெங்காயம் நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கண்ணு வந்து தண்ணியா வருது. இன்னும் இவ்வளவு வெங்காயம் இருக்கு, கட் பண்ணணும். ஆனா அதிகமா பிரியாணிக்கு அப்புறம் வந்து வெங்காய பச்சடி எல்லாம் இங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணியோட அதிகமா சாப்பிடுவாங்க. அவர் வந்து வெங்காயம் அறியணும், நிறைய தேவைப்படும். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தான் அழ போற, அழுதுக்கோ. தோல் உரித்தியே பொண்ணு அழுது பார்த்து என் கல்ல தண்ணி வருது. பக்கத்துல தான் ரெடி வரதானமா செய்யும். சரி 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 மாமா நினைச்சேன் இது இன்னும் ஆளே காணுவேன்னு பார்த்தேன். மாமா உன்கிட்ட பொண்ணு கொடுக்க பார்த்து என்ன சொல்லி கொடுத்தான்? ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தோம். இந்த மாதிரி அழ வச்சு வேடிக்கை அப்படி கூட வரக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கதான் வந்துட்டு பொண்ணு கொடுத்தோம். நீ என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குற? பாத்தியா, சொன்ன உடனே ஹெல்ப்புக்கு ஆள் வந்துட்டாங்க. அங்க வந்து பாக்குறாரு, இத்தனை நாள் என்ன வச்சு செஞ்சிடலாம், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் வச்சு நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி விட்டாரு. நல்லா கலந்து தண்ணி வரட்டும், ஸ்டாக் எல்லாம் வெளியேற்றட்டும் சொல்லிட்டு அவங்க நின்று வேடி பார்த்துட்டு இப்போ வராது. நீங்க எல்லாம் குரல் கொடுக்கும்போது வராது. சரி 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 பாக்கலாம். பெரியம்மா போய் கூட்டு வந்தா திரும்ப போயிட்டாங்க. ஆமா, போய் கூட்டினாலாம். முதல் நியூ இயர் பிறக்கும்போது 2026 பிறக்கும்போது பிரியாணி தான் சாப்பிடணும், பிரியாணியோட ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இந்த வருஷத்தோட கடைசி பிரியாணி இது. ஆமா, 2025ல முடிய போகுதுல, அதனால ஐயோ அம்மா பக்குன்னு ஆயிடுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. காய்கறி எல்லாமே அரிஞ்சாச்சு. இப்போ வந்து பெரியம்மா வேலை தான் இருக்கு.
தட்டு எடுத்து போட்டு அதில் வைக்கலாம் வேணும் டேஸ்ட் ஷீரோ தான் படுக்க இடம் இல்லாமல் சுற்றி கிடக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலை, பாதி ஸ்டேஜில் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், தண்ணிலாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி கொச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். சவுண்ட்லாம் கேட்குதா? பாட்டு சத்தம் கேட்குது சூப்பராக. அவர் பாட்டு பாடுறதுக்கு தான் போயிட்டாரு போல சத்யா, டான்ஸ் ஆடுறதுக்கு. இங்கே பாட்டு போட்டு தான் இங்கே ஆடி இருந்திருப்பாங்க, அவங்க வந்து போயிட்டாரு. பாட்டு போடலாமா? போடலாம். அவங்க ஸ்பீக்கர் எடுத்துட்டு வா. ஸ்பீக்கர் தான் இல்லை, டிவியை போட்டு நல்லா சவுண்ட் வச்சு நல்லா கேட்கும். ஆனால் இப்போ டிவி கொஞ்சம் குறைன்னு இருந்தது, அதான் கொஞ்சம் நல்லா இருக்காது. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. மூடிட்டு தம்மு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. தம்மு தானே? ஆமாம், தம் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட வேண்டியது. ஆமாம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நீ மனு பேசின்னு இருக்க. இந்த புகையை அள்ளி அள்ளி மூஞ்சில கொட்டியா நான் கருப்பாய் தான் போக பழகுது. தவிர பாப்பா எழுந்துருச்சாம் பாரு. என்ன மனம் இது? குழந்தை தூங்கும் போது எல்லாம் சந்தோஷமாகறாங்க. எழுந்தோன்னு ஐயோ எழுந்துத்துறா அப்படி. சேட்டையில வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்களே. நீ எப்படி தந்தியா? நிறுத்திட்டேன். டேஸ்ட் பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு டேஸ்ட் பார்க்குறியா சாப்பிட்றியா? டேஸ்ட் தான் பார்க்குறேன். நல்லதா? சூப்பராக இருக்கு. இது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சா? கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி, அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு தான் அது வேலைலாம். அதுக்கப்புறமா முழிச்சிருந்து சீக்கிரமான மாதிரி இதில் முழிச்சிருந்து 12 மணிக்கு கேக் வெட்டி 2026 அன்போடு சந்தோஷமாக வரவேற்க போகிறோம். ஆமாம், 2025 சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இல்லை, முழிக்கிற ஸ்டேஜில் இருந்தேன். அவங்க அம்மா அப்படி போய் தலை மறைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கீழே விட்டா இருக்க மாட்டார், மனுஷால் கூட தான் இருக்கணும். அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அவங்க இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு இருக்கணும். இவர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியல, என்னமோ பேசுகிறாங்க, பேசுகிறோம். ஹாய். ஐயோ ஹாய் சொல்லும்போது லைட்டாக ஸ்மைல் உதட்டு அசையும் பாரு, செம்ம சூப்பரு. ஹாய் சொல்லுடா தங்கம். ஆமாம், சரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவங்க வெளியில் போனவங்க இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். அப்பாலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை, ஏன்னா அப்பாலாம் போன வருஷம் இருந்தார், இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு. ஸோ மிஸ் பண்ணுறோம். பொங்கலுக்கெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். சரண்யா என்ன ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல பிரியாணி? சூப்பராக இருக்கு. ஸோ நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஜெயம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் என்னென்னலாம் செஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு கதை பேசிக்கிட்டு அரட்டடிக்கிறது தான் இதோட வேலை. ஆமாம், அதுக்கப்புறம் கேக் வெட்டணும். ஃபைனலாக 12 மணி தொடர்ந்து ஒன்று வந்து தான் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சரி என்னென்ன செஞ்சுருக்கோம் சொல்லி பார்க்குமா? காட்டுறேன். சிக்கன் பிரியாணி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, முட்டை, சிக்கன் கிரேவி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். மாமா பிரியாணி எப்படி இருக்கு? 2 பேரும் சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. இவங்க வீட்டுல இருந்து தான் கிரெடிட் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட இதை அடுத்தனே வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க. போன வாட்டி இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எல்லாமே பர்ஃபெக்டா வந்துருச்சு, நல்லா இருக்கு. சாப்பாடு தான் ரொம்ப உதிரியா சூப்பரா வந்திருக்கு. மிஸ் பண்ணிட்டோம். சரி பார்க்கலாம், இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. 12 மணி வரைக்கும் எல்லாரையும் ஆட வச்சு பார்க்க வேண்டியதுதான். எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு, வண்டியில எடுத்துட்டு வந்து நிறுத்தியாச்சு, மறுபடியும் லைட்ல ஆன் பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கின கேக் இதுதான். ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சிம்பிள் போட்டோம், ஆனால் அது வழிஞ்சு வந்துருச்சு. என்ன பண்ணோம், இது வழிச்சுக்கிட்டு. ஆமாம், எல்லாருமே கேக் வெட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கேக் தான் வெட்டணும். மணி ஆக போகுது. மணி ஆனோடனே டொயின்னு கேக் வெட்ட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமஸ்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026 அழகாக கேக் வெட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று ஒரு நிமிஷம் இருக்கு. ரெடியா இருக்குன்னு சரி. ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இவரு தூங்காம இருக்காரு பாத்தியா? ஹாப்பி நியூ இயர். காத்துல இப்படியே வந்துச்சு. கரெக்டா வேண்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அதிகம் பண்ணலாம். ஆமா அது காத்து வாட்டம் சூப்பர்ல. ஹாப்பி ஆவச்சு ஆவச்சு. பேப்பர் தான்டா. பேப்பர் தான். Wish you happy new year. ஹாப்பி நியூ இயர். இந்த ஹாவச்சு. ஹாப்பி நியூ இயர். Mama, happy new year. Mama. ஹாப்பி நியூ இயர் வந்தாலே ஒரே ஒரு பாட்டு தான் முக்கியமான பாட்டு. எல்லா ஒரு ஊர்லயுமே அந்த பாட்டு தான் முக்கியமான பாட்டு. ஏன்னா மோகன் சார் பாடுவாங்க, கமல் சார். ஆமா, கமல் சார் பாடுவாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஹாப்பி நியூ இயர் அந்த பாட்டுல சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும், கேட்கவும் நல்லா வைப். அந்த 12 மணி ஆனோடனே அவரோட சவுண்ட் தான் ஹாப்பி நியூ இயர் வேகமாக கற்றுவாங்க, அதுதான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தையும் இந்த நாளையும் ஜாலியாக கொண்டாடுங்க. நடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கட்டும். ஓகே ஓகே. நாங்கள் உங்களுக்கு கேக்கு இந்த ஜஸ்ட் வணக்கம். எங்க வளர்க்கணும் காத்து வாட்டி போறாங்க. ஹாப்பி நியூ இயர். கட் பண்ணது அப்படியே பெரியமா இப்பதான் கேக் விட வந்து நாங்க போன வருஷம் தூங்கிட்டாங்க எல்லாரும் வருது. ஆமா இந்த கேக் ஐஸ்கிரீம் கேக் ஒண்ணா போதும் போதும். ஹாப்பி நியூ இயர். இந்த மாமியார் கூட்டிடுவா, மச்சனை வைக்காத. மனுஷனை வைக்காதீங்க. ஆமா இவர் ஒருத்தர் அம்மா அம்மானு அங்க வரான். ஹாப்பி நியூ இயர். நான் ஒரு நல்ல கத்தின்னு இருக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஏய் ஹாப்பி நியூ இயர். அங்க வருவாங்க தங்கச்சி. தேங்க் யூ. ஹாப்பி நியூ இயர் அம்மா. அம்மாக்கு ஒரு 1.5 கிலோ கேக் ஊட்டு. ஹாப்பி நியூ இயர். அதாவது தான் புஸ். பை பை பாய் பாய். போயிட்டு வரோம். பாய். அவர் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் வண்டியில் உட்காந்து. அவள் தான் கண்டுக்க மாட்டார் யாரையும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் காலைல வேலை இருந்ததா, வீட்டு வேலைலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். ஆமாம், இது என்னோட சேரீ. இந்த சேரீ நான் வந்து கட்டி 1 வருஷம் ஆகுது. இப்போ தான் கட்டுறேன். ரொம்ப லூஸாக ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ப்ளவுஸ்லாம் பிரிச்சுட்டு போட்டேன். அப்போ தெரியுது நான் எவ்வளோ குண்டா இருக்க சொல்லிட்டேன். போன வருஷம் போட்டது இந்த சாரி. போன வருஷத்துக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட். ஆமா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து விருந்து வச்சாங்களா. அப்போ வந்து கோயில் திருவிழா வந்து நடந்தது. அப்போ வந்து ப்ளவுஸ் தச்சு போட்டிருந்தேன். ஸோ அதோட இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மனோட அவுட்ஃபிட்டை காட்டிடுவா. நான் பிடிக்கிறேன் போங்க. வேட்டி தான். இன்னும் வேட்டி தான் சாதாரணமாக சொல்லிட்டு வேட்டி சட்டை வாங்க. ஸோ வந்து
பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கோயிலுக்கு கிளம்புறோன்னா குலதெய்வ கோயில் போகலான்னு சொல்லிட்டு நேற்றே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரோட குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். எங்கள் மனோ வீட்டு சைடும் அம்மா வீட்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆனதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போய் ஆகணுன்றதுனால கிட்ட இருக்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கால் போகலாம். அவ்வளோதான், அது முன்னாடி சொல்லியாச்சு நம்ம. சரி வாங்க போகலாம். நான் சொன்ன கோயிலுக்கு வந்தாச்சா? கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் அதாவது காது குத்துனாங்க பார்த்தியா, விசேஷத்துக்கு வந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு. ஆமாம். அதோட இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கே வரமே. இப்போ வந்து பூ மாலைலாம் வாங்கிட்டு வந்தோம். போய் எல்லாத்தையுமே சாத்தி படைக்கலாம். சரி போகலாம். இருட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மாதிரி அதுதான். அதாவது சாவி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை, திறக்க ஒன்றுமே. ஆனால் இப்போ நாங்கள் திறந்த சாவிக்கும் பூட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் திறந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்துருக்கோம். ஸோ உள்ளூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சைல்டுஹுட்டு சின்ன வயசுல நாங்கள் நடந்தே ஒரு நியூ இயர்லாம். ஸோ இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரேன்னா அது பெரிய விஷயம் தான் இல்லை. சின்ன வயசுல எப்படின்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரும், மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். நியூ இயர்னா அன்றைக்கி நைட்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். விடிய காலையில் கோயிலுக்கு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயசுல செலிப்ரேஷனே. ஸோ காலையில் எழுந்து கப்பில் வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஆறு இருக்குது ஏத்தாப்புல, அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் வந்து கபடி விளாடுவோம். அதான் இந்த கல்பெட்டில் சொல்கிறாங்க அந்த பிடிக்கிறாட்டம் எல்லாமே விளாடுவோம். ஜாலியாக இருக்கும். மண்ணில் விளாட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கோயில் வந்து பார்த்திங்கன்னா சீதப்பட்டீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த கோயிலுக்குலாம் போனீங்க, நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிருக்கோம், எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வீடியோவே காமிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக சொல்லி ஆமாம்.